பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் வேதாகமத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பார்க்க போகிற நம்முடைய தியானம், நம்முடைய செய்தி, நம்முடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோவா பட்டணத்தில். இந்த துரோவா பட்டணம் எங்கே இருக்கிறது, இந்த துரோவா பட்டணத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணத்தில் அவர் பார்த்த பட்டணம் தான் துரோவா பட்டணம். இந்த துரோவா பட்டணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆசியாவிலே இருக்கிறது. எபேசுவுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த துரோவா பட்டணம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறிய வேண்டும் என்று விரும்பினால் பரிசுத்த வேதாகமத்தின் பின் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசியா என்று இருக்கும், அதில் எபேசு என்று இருக்கும், அதற்கு ஒரு ஓரத்திலே துரோவா என்று இருக்கும். இந்த துரோவா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை செய்தார். அப்படி ஊழியத்தை செய்த பொழுது அங்கு என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். சரியா? அதை குறித்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த துரோவா பட்டணத்தை குறித்து கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு பார்ப்போம். தொடர்ச்சியாக துரோவா பட்டணத்திலே நடந்த காரியங்களை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில் அப்படிங்கிறாரு. ஏனென்றால் அதற்கு பின்பு ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தீத்துவை காணாததினால் என்னுடைய ஆவிக்கு அமைதல் இல்லாதபடினாலே நான் அங்கிருந்து சென்றதாக அவர் சொல்லுவார். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில் பல நெருக்கடிகள் இருந்தது. கலகங்களை பார்த்தார், கல்லறி உண்டார், கட்டுண்டார், காவலில் வைக்கப்பட்டார். பல பிரச்சனைகளை பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் சந்தித்திருந்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார், துரோவா பட்டணத்திலே எனக்கு கதவு திறந்திருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து இப்படியாய் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட கதவுகள் திறக்கப்படவில்லை என்று நீங்கள் கவலைப்படலாம். கவலைப்படாதீங்க. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு திறந்த வாசலை தருவார். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே ஒரு கதவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துரோவா பட்டணத்தில் திறக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம எபேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது பிலதெல்பியா சபைக்கு தான் போட்டிருக்கோம், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்தேன் என்று கர்த்தர் சொல்வதை நம்ம வாசியிருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுவும் ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் ஒன்றுதான் பிலதெல்பியா சபை. அந்த சபைக்கு தான் திறந்த வாசல் என்று சொல்லுவார். இங்கு துரோவா பட்டணத்தை பற்றி பவுல் சொல்றாரு, கர்த்தராலே எனக்கு இங்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், துரோவா பட்டணத்திலே கர்த்தருக்கு கதவு, பவுலுக்கு கர்த்தரால் கதவு திறக்கப்பட்டிருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கும் கதவுகளை திறப்பார். ஏனென்றால் கதவுகளை திறக்க கர்த்தரால முடியும். நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டு பவுலும் சீலாவும் பாடி துதி செய்யும் பொழுது கதவுகள் திறந்தது. அதே போல பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள். தூதன் வந்தார். சபையார் பின்னால ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, கதவு தானாக திறந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நமக்காக கதவுகளை திறக்க கர்த்தர் வல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே துரோவா பட்டணத்திலே கர்த்தரால் அவருக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நாம் செய்கிற ஊழியத்திலையும், நாம் செய்கிற வேலையிலையும், நாம் செய்கிற எல்லா காரியங்களிலையும் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க தேவன் வல்லவராயிருக்கிறார்.
அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துரோவா பட்டணத்தை குறித்த முதல் செய்தி என்ன தெரியுமா? துரோவா பட்டணம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே ஊழியத்திற்கு கதவு திறந்திருந்த பட்டணம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே கதவு திறக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்த இடங்களில் துரோவா பட்டணமும் மிக முக்கியமானது. நாளை முதல் என்னென்ன நடந்துச்சுங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.